17ஆம் திருவிழா மாலை பொழுது சிவபெருமானுடைய பூத நாட்டியத்தை தான் வீதியில பூத நாட்டியம் வெளியே வரக்கூடிய வாகனம் இடும்பன் இந்த அரக்கர்களுக்குள்ளே முதல் பின்புலமாக பிரம்மாண்டமான சப்பரம் நல்லூர் அணை இன்னும் ஒரு 7 நாள்ல சுமந்து வரப்போகிறது. தேர் அந்த திருவிழா நோக்கியெல்லாம் நாங்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பொறுத்தவரை 17ஆம் திருவிழா மாலை பொழுது நாட்கள் நகர்கிறது எப்படி என்று சொல்லி பெரிய கேள்விகள் இறங்கியிருப்பார்கள். காணொலிகளுக்கு பல்வேறுபட்டவர்கள் பல கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இன்றைய நாளில் கோவிலுடைய உட்பிரகாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்றது வித்தியாசமான ஒரு திருவிழா. நேற்று நடந்தது போல பல்வேறுபட்ட கதைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திருவிழா நடக்கும். உள்வீதியில பூத நாட்டியம் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன பூத நாட்டியம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த அரக்கர்கள் பூதங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். வாழ்க்கை வழக்காறுகள் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் தொடர்பில் சமயம் மிக தெளிவாக போதிக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக அதை கோவிலோடு சேர்த்து இந்த நல்லூர் ஆலயம் செய்கிறது. அதே மாதிரி தான் சுவாமி வெளியே வரக்கூடிய வாகனம் அதில் கூடிய சாத்துப்படி இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது என்ற கேள்விகள். அதை தாண்டியும் இந்த கிளிக்கோவர் வாசத்தில் பிரசன்னா கோர்கள் தரக்கூடிய கந்தர் அனுபூதி நல்லூர் தொடர்பில் சிறப்பான விஷயங்கள் சொல்லி இந்த நாளில் நிறைய விடயங்கள் காத்திருக்கிறது. இந்த காணொலியில அவற்றை நாம் பதிவு செய்கிறேன். 17ஆம் திருவிழாவினுடைய மாலை பொழுது நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வியாழக்கிழமை வார வியாழன் நல்லூரானுக்கு தேர் 2025ஆம் ஆண்டு மகோற்சவத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தேர் திருவிழா. இன்றைய நாளில் அல்லது 10ஆம் திருவிழா அப்புறம் நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் உள்வீதியிலையும் சரி திருவிழாவிலையும் சரி அர்த்தபூர்வமாக இடம்பெறும் அல்லது புராண கதைகள் பல்வேறுபட்ட கதைகளை மையமாக வைத்து தான் இந்த திருவிழாவில் நடக்கும்னு சொல்லி இன்றைய நாளிலும் உள்வீதியில் மிக முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் பூத நாட்டியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். உள்ளுக்கு இந்த பூதங்கள் போல வேடமிட்டு சுவாமி உள்வீதி வலம் வருகிற அதே வேளையில் நடனமாடக்கூடிய அந்த விடயம் என்றது இன்றைய நாளுக்கு தனித்துவமாக இருக்கும். அடிக்கடி நான் குறிப்பிடக்கூடிய விடயம் தனியாக நல்லூர் இந்த மக்கள் அல்லது இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் குறித்தானது கிடையாது. எல்லா மதங்கள் மொழிகள் பேசக்கூடியவர்கள் நல்லூர் அணை தேடி வருவார்கள். பௌத்த மத குருக்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் இந்த வீதியில் வழிபாடுகளை முடித்திருக்கிறார்கள். இங்கே பார்த்தா சப்பரம் அதனுடைய கட்டுமானம் அநேகமாக முடிவடைந்து விட்டது. நீ அந்த மேற்பக்கம் முன்பக்கம் அந்த படலை கொள்வது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படியாகத்தான் நல்லூரானுடைய திருவிழா அப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வார புதன்கிழமை இந்த இடத்துல சப்பர திருவிழா நடக்கும். இன்றைய நாளில் இந்த பூத கணங்கள் அல்லது பூதங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடியது கற்பனைக்கு அப்பாற்பட்டது, நிஜத்தில் அப்படி இருக்கா இல்லை என்ற கேள்விகள் நிறைய பேர் இருக்கலாம். இருந்தாலும் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அரக்க குணங்கள் அல்லது அசுர குணங்கள் இவற்றை தான் இந்த பூதங்களாக முன்பெல்லாம் அந்த புராணங்கள் அந்த கதைகள் எல்லாம் இவற்றுக்கு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். இறைவர்கள் அல்லது ஒவ்வொரு இறைவனும் நிறைய பூத கணங்கள் அவற்றோடு தொடர்பற்றக்கூடிய கதைகள் அதை அடக்கிடக்கூடிய விஷயம் என்று சொல்லி நிறையவே நமக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடும்பன் என்று சொல்லப்படக்கூடிய அதில் ஒரு வாகனம், அந்த இடும்பனோடு சேர்ந்து பூத கணங்கள் அந்த வாகனத்தில் தான் சுவாமி விளம்பர போகிறார். அதுதான் உள்வீதியில் பூத நாட்டியம் இடம்பெறுகிறது. முன்புறமாக இந்த வாகனங்கள் எல்லாமே தயார் செய்யப்பட்டு கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஈழத்தில் வேறு எங்கேயும் இதே போன்ற ஒரு திருவிழா பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பூதத்தில் வர்றது சரி. இந்த பூத நாட்டியம் வேறு எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வசந்த மண்டபத்தில் சுவாமி ஆரம்பிக்கிறார் வெளி வீதி விளம்பருவதற்கு. இது தொடர்பிலையும் இதில் இந்த பூசை முடிஞ்ச அப்புறம் சிவாச்சாரில் பூவெல்லாம் போட்டு வழிபடுக்கணும். அது தொடர்பிலையும் ஒரு நாளைக்கு நான் காணொலியாக பதிவு செய்கிறேன். வசந்த மண்டபத்திலிருந்து வெளியேறி வருகிற சுவாமி இந்த பேரிகள் அந்த தோல்வாத்தியங்கள் எல்லாமே முழங்க சிவன் போன்ற வேடம் அதே போல பூதங்கள் போன்ற வேடம் அணிந்தவர்கள் கையிலே வேப்பிலையோடு சேர்ந்து நடனமாடி உள்வீதி வலம் வருகிறார்.
நல்லூர் முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைய தினம் பூத நாட்டியத்தை கண்டு களித்திருக்கிறீர்கள், பக்தியோடு பணிந்திருக்கிறீர்கள். பூத நாட்டியம் பற்றி சில தகவல்களை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். சிவபெருமான் நடனங்களுக்குள்ளே சிறப்பான ஒரு நடனம் பூதநாட்டியம் என்று சொல்வார்கள். திருவெண்காட்டிலே யானை உரி போர்த்து யானையினுடைய தோலை கட்டிக்கொண்டு சிவபெருமான் பூதநாட்டியம் ஆடினார் என்று ஒரு புராண செய்தி இருக்கிறது. அதனால்தான் நத்தார்படை என்று பாடிய சுந்தரர் கூட மத்தம் மத யானை உரி போர்த்த மணவாளன் என்று பாடுகிறார். சிவபெருமானுடைய பூதநாட்டியத்தை தான் இங்கே காட்சிப்படுத்தினார்கள். சிவனாக முச்சூலம் ஏந்தியவராக சிவன் அங்கே காட்சி தந்தார். அதனோடு கூடவே பூதங்கள் கூடி நின்று ஆடுகின்ற பூதநாட்டியத்தை நாங்கள் இன்றைய திருவிழாவிலே தரிசித்திருக்கிறோம். அது என்ன பூதம் என்றால், கோபுரங்களை தாங்கி பிடிப்பது பூதம். நல்லூரிலே இப்பொழுது நான் நிற்கின்ற அருணகிரியார் முன்னிருக்கிற கிளிக்கோபுரம் அது கர்ண கூடுகளால் ஆக்கப்பட்ட யாழியால் தாங்கப்படுகிற பாவனையிலே அமைந்த 9 தளம் கொண்ட கோபுரம். ஆனால் பொதுவாக பெரிய வயிறுள்ள மனிதர்கள் இந்த கோபுரத்தை தாங்குவதாக அமைப்பார்கள். பெரிய வயிறுள்ள மனிதர்கள் தான் பூதர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கந்தசஷ்டி கவசத்திலே பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் பலாஷ்டிக பேய்கள் அல்லற் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட் சதரும், இப்படியெல்லாம் அவர் பாடுவார். எல்லாம் என்னை கண்டவுடன் விலகியோட வேண்டும் என்று பாடுவார். சிங்கள பாரம்பரியத்திலும் இந்த பூதநாட்டியம் இருக்கிறது. அது யக்ஷ நாட்டியம் என்று கதிர்காமத்திலே ஆடுகிற ஒரு மரபு இருக்கிறது. இந்த பூதநாட்டியம் இந்த உடம்பு இருக்கிறது ஐம்பூதங்களால் ஆனது என்று தானே சொல்கிறோம். நிலத்தினுடைய சேர்க்கை, நீரினுடைய சேர்க்கை, காற்றினுடைய சேர்க்கை, தீயினுடைய சேர்க்கை, ஆகாயத்தினுடைய சேர்க்கை என்று இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த உடம்பு ஆகியிருக்கிறது. அதனால்தான் இறந்த பின்னர் இந்த உடம்பை பூத உடல் என்று நாங்கள் அழைக்கிறோம். பிள்ளையாருடைய திருவுருவம் எங்கள் உஷாந்தன் மானிப்பாய் மருதடி விநாயகருடைய மீளா அடியவர். பிள்ளையாருடைய திருவுருவத்தை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பேழை வயிறு இருக்கிறது. பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் என்று அந்த அடிகளை நினைத்து பார்க்கிறேன். வேள முகம் இருக்கிறதே, அந்த முகம் தேவர்கள் விலங்கினுடைய முகத்தை குறிப்பதாக பிள்ளையாருடைய தோற்றம் அமைந்திருக்கிறது. கால்கள் மனிதனுடைய கால்களாக அமைந்திருக்கின்றன. தோள்கள் தேவருக்குரிய கோலத்திலே அமைந்திருக்கின்றன. உடம்பு இருக்கிறதே, அவருடைய வயிறு அது பேழை வயிறு, அது பூதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அதாவது பூதங்கள் எப்படி அமையும் என்று கேட்டால், அதாவது அவை நாக்கை நீட்டினால் நெருப்பு வரும், தலையை சிலிப்பினால் தண்ணீர் வரும். அப்படியாக இது எல்லாவற்றினுடைய சேர்க்கை தான், அண்டத்தினுடைய சேர்க்கை தான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்று சொல்வோம். அப்படி இங்கே இருக்கின்ற கோலங்கள் எல்லாம் அண்டத்திலே இருக்கிற கோலங்கள் தான். எனவே அதனுடைய ஒரு குறியீடு, சிம்போல் தான் இந்த பூதங்களுடைய தோற்றமாக அமைந்திருக்கிறது. இந்த பூதம் ஐம்பூதங்களுடைய சேர்க்கை. இவற்றினுடைய தலைவன் யார் என்றால் சிவபெருமான். அதனால்தான் சிவபெருமானுக்கு ஒரு பெயர் ஐம்பூதநாதர். இங்கே தனித்தமிழ் பூசை செய்கிற கோவில் கொக்குவிலே இருக்கிறது. செந்தமிழ் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடம். அங்கே இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் ஐம்பூதநாதேஸ்வரர். படி பூதங்கள் சிறப்பு பெற்ற ஒரு செய்தியை இன்றைக்கு வெளிப்படுத்துகிற திருவிழா இன்றைய பூதநாட்டிய திருவிழா. உள்வீதி பிரகாரத்திலே மாத்திரமல்லாது இங்கே வெளிவீதியிலே, உள்வீதிக்கு வர முடியாத அடியவர்களுக்காக வெளிவீதியிலும் பூதநாட்டியத்தை இன்றைய தினம் காட்சிப்படுத்தினார்கள். அந்த வகையில் நடனங்களுக்குள்ளே, சிவ நடனங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான நடனமாக பார்க்கப்படுகிற பூதநாட்டியத்தை இன்றைய நல்லூர் தரிசனத்திலே நாங்களும் மேற்கொண்டோம் என்கிற வகையில் அலங்காரன் நல்லூரான் தந்த பேறு என்று எண்ணி நாமும் பக்தியோடு பணிவோம்.
உள்வீதி வலம், பூதநாட்டியம், யாகபூசை எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு மங்கள வாத்திய சகிதமாக வேட்பெருமான் வள்ளி தெய்வானோடு சேர்ந்து இந்த பூத கணங்கள் ஏறி வந்து வீதி வலம் வருவதற்காக தயாராகி வெளியே வருகிறார். இந்த வேளையிலேயே பெரிய ஒரு கூட்டம் இந்த கோவில் முன்பாக காத்திருக்கிறது. சுவாமி வழிவீதி விளம்பரங்களுக்கு பஞ்சராத்தி அந்த மலரெல்லாம் தூவி வரவேற்கப்படக்கூடிய அந்த விஷயம், உள்ளே முழங்கி இருக்கக்கூடிய அந்த பூதநாட்டியத்துக்குரிய பேரிகை அதுவும் வந்து வெளியே இருக்கிறது. வெளியே வந்து இந்த பூதநாட்டியத்தின் தொடர இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். உள்வீதியில் அதை பார்க்க முடியாதவர்கள், வழிபட முடியாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்றதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. மகோற்சவ காலத்தில் இந்த நல்லூரான் வீதி அடையக்கூடிய அழகே தனியானதாக இருக்கும். சுவாமி எழுந்து வரக்கூடிய இந்த வேளையில் தான் கிளிக்கோபுரம் இருக்கிறது. நாளை நாளில் இன்னும் ஒரு இதோடு சம்பந்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு திருவிழா. பிரசன்னா குருக்கள் இன்றைய நாளில் வந்து கந்தர் அனுப்பதி அழகான தமிழில் இசையும் சேர்த்து இந்த நாளை சிறப்பாக்குவதற்கு அப்படியே காத்திருக்கிறார்.
கோதானகிராதகுலி இறைவா வேளாளகணம் புகழ் வேலனே ஆதாளியை ஒன்றறியேனை ஆதாளியை ஒன்றறியேனை நற்குணங்களும் நல்வார்த்தைகளும் இல்லாத நாயினும் கடைப்பட்ட அடியேனை அறத்தீராண்டது மிக மிக கேவலமான என்னை ஆண்டது என்ன முருகா தீராளியை ஆண்டது குமரோ குமரா நல்வார்த்தைகளும் நல்ல சொற்களை பயன்படுத்தாதவனும் தீயேனுமாகிய என்னை கடையேனாகிய என்னையும் ஆண்டது எவ்வாறு நல்லை குமரா கூடலமாகிய மாலைகளை அணிந்தவனே கூடலம் என்னும் மாலைகளை அணிந்து கொண்டவனே கம்பா வேதாளங்கள் புகழ்கின்ற பூதகணங்கள் புகழ்கின்ற இறைவா குலத்தினுடைய தலைவியான வள்ளி அம்மையை மணந்து அருள் செய்த மணவாளா சந்திரா நீயேனாகிய என்னையும் ஆண்டு கொண்டனையே சந்திரா வேதாளங்கள் எல்லாம் புகழ்கின்றவனே பூதகணங்கள் எல்லாம் சூழ்ந்து உன்னை துதிக்க துதிக்க வேறி நிற்கின்ற நல்ல சந்திரனே ஆதாளியை ஒன்றறியேனையறப்பீதாளியை ஆண்டது ஜப்புமனோ பூதாளகிரான குளிக்கிறைவா வேளாளகணம் புகழ் வேலவனே வேளாளகணங்களெல்லாம் வேளாளம் பூதம் பிசாதகணங்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து புகழ்ந்து புகழ் மாலைகள் துணிக்கின்ற நல்லையம்மா வேளாளம் புகழ்வே அவனே நல்லை சம்பா நல்லூரான் திருவீதி உலா சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றைய தினம் எம்பெருமான் இடும்பன் வாகனத்திலும் பூத வாகனத்திலும் ஏறி வருகிறார். பிள்ளையாருக்கும் பூத வாகனம் இருக்கிறது. பிள்ளையார் கஜமுகனை சங்கரிக்க சென்ற பொழுது அசலன் என்கிற பூதர் படை தலைவன் தான் பிள்ளையாரை தன்னுடைய தோளிலே சுமந்து சென்றார். அதனால் பிள்ளையாருக்கு பூத வாகனம் சிறப்பானது. குண்டோதரன், மண்டோதரன் என்று பூதர் தலைவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இடும்பன் இந்த அரக்கர்களுக்குள்ளே முதன்மையானவன். இவன் என்ன செய்கிறான் என்றால், இவன் முருகப்பெருமானுடைய பெரிய பக்தன், அகத்தியருடைய பக்தன், அவருடைய சொல்வழி கேட்பவன். அகத்தியருக்கு ஒரு விருப்பம் என்னவென்றால், இமயமலையிலே இருக்கிற சிவகிரி, சக்திகிரி என்று 2 மலை குன்றங்களை தெற்கே தன்னுடைய இடத்திற்கு பொதுகை மலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு
இடும்பனுடைய உதவியை நாடுகிறார். அவன்தான் டிரான்ஸ்போர்ட். இப்போ இடும்பன் என்ன செய்கிறான் என்றால், சிவகிரியை சக்திகிரியை தூக்கி ஒரு பெரிய கம்பிலே கொழுவி, இந்த காவடி தூக்குவதை போல ஒரு பெரிய கம்பிலே கொழுவி சிவகிரி ஒரு புறத்திலே சக்திகிரி ஒரு புறத்திலே கொண்டு அவன் வந்து சேர்ந்தான். பழனிக்கு வந்து விட்டான், திருஆவினன்குடிக்கு வந்து விட்டான். சிவகிரியையும் சக்திகிரியையும் வைத்து ஆறினான். ஆரிய சந்தர்ப்பத்திலே முருகப்பெருமான் வந்து அவனை ஆட்கொள்கிறார். அங்கே ஒரு சிறிய போர் கூட நடைபெறுகிறது. அந்த குன்றுகளை தூக்க முடியாமல் போகிறார். பின்னர் தான் வந்தவன் முருகன் என்று அவன் உணர்ந்து பணிகிறான். அங்கே உருவாகிய அந்த 2 குன்றங்களும் தான் பழனி மலையாக போற்றப்படுகிறது. இது புராணம் சொல்லுகிற செய்தி. பழனி மலை இப்படி இடும்பன் காவடி தூக்கி வந்ததற்கு பிரபலம் ஆதலாலே பழனி மலை காவடிக்கு பிரபலமானது. முருகக் கடவுள் தலங்களுக்குள்ளே காவடிக்கு பிரபலமான தலம் பழனி தான். அதனாலே தான் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, சர்ப்ப காவடி, முந்தைய காலங்களிலே வீடுகளிலே பாம்பை பிடித்தால் கூட காவடியாக கட்டி கொண்டு போய் பழனி மலையிலே விட்டு விடுவார்களாம். அப்படி இந்த காவடி எடுக்கிறவர்கள் கும்பிட வேண்டிய ஒரு தெய்வம் இடும்பன். அது முருகப்பெருமான் வரம் கொடுத்திருக்கிறார். பழனியினுடைய அடிவாரத்திலே இடும்பனுடைய வழிபாடு இருக்கிறது. இந்த காவடி எடுக்கிறவர்கள் இன்னும் ஒரு கைங்கரியத்தையும் செய்ய வேண்டும். நான் சிறுவனாக இருக்கிற பொழுது பார்த்திருக்கிறேன், நல்லூரிலே கூட பார்த்திருக்கிறேன். காவடி எடுக்கிறவர்கள் சிறிய ஒரு பால் செம்பை கூட காவடியிலே கட்டி கொண்டு வருவார்கள். இன்றைக்கு வெறும் காவடிகளை எடுக்கிற ஒரு மரபுதான் ஏற்பட்டிருக்கிறது. காவடி ஏதோ ஒரு அர்ப்பண பொருளை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கைங்கரியத்தை செய்கிற ஒரு கோலம். ஆகவே காவடி எடுக்கிறவர்கள் ஏதோ ஒரு பொருளை சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கிறது. இன்றைக்கு அந்த மரபு சற்று மீறப்பட்டிருப்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த காவடியினுடைய தோற்றுவாய் இடும்பன் என்றுதான் நாங்கள் கொள்கிறோம். எனவேதான் இந்த முருகன் காவடி பிரியன், இடும்பன் காவடி பிரியன். அந்த இடும்பனுடைய கோலத்திலே காவடியை நாங்கள் தரிசிக்கிறோம். இங்கே இடும்ப வாகனத்திலே முருகப்பெருமான் திருவீதி உலா வருகிற அந்த காட்சி கூட காவடி பற்றிய சிந்தனைகளை எங்களுக்குள்ளே விதைத்து நிற்கிறது. அந்த வகையில் காவடி ஆடுகிறவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை அல்லது அன்பான வேண்டுகோள், சினிமா பாடல்களுக்கு காவடி ஆடாதீர்கள். அது குளிக்க போய் சேறு பூசுகிற ஒரு நிகழ்வாக இருக்கும். அதைத்தான் மனதில் கொண்டு காவடி ஆடுகிற செயற்பாடாக இருக்கும். எத்தனையோ பக்தி பாடல்கள் இருக்கின்றன. அவற்றை உச்சரித்தவாறு காவடி ஆடுவது மிகவும் புண்ணிய காரியமாக இருக்கும். எனவே அதையும் மனதில் கொண்டு காவடி பற்றிய நினைவுகளோடு நான் நிறைவு செய்கிறேன்.